ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜொமோட்டோவில் பார்ட் டைம் ஓட்டலாமா, எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம், இன்சென்டிவ் இருக்கா, எவ்வளவு இன்சென்டிவ், இதெல்லாம் பற்றி இதை ரெகுலராக ஜொமோட்டோ ஓட்டுற நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது யாருக்காக இந்த வீடியோ பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தலைப்பில் இது வரைக்கும் நம்ம சேனலில் ஒரு வீடியோட பண்ணலை. ஆனால் இது சம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பேசியிருப்பேன். ஓகேங்களா? ஓகே, எதுக்கு இந்த தலைப்பை போட்டு பண்ணுறேன்னா, எப்படியாச்சும் யாராச்சும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பார்க்குறவங்க இந்த மாதிரி ஒரு கேள்வியை வந்து நம்ம வீடியோவில் கேட்குறாங்க. நேற்றுக்கு வீடியோவில் கூட ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டிருந்தார். ஸோ அதனாலவே இந்த தலைப்பை கொடுத்து ஒரு வீடியோ பண்ணிட்டோம்னா யாரும் வந்து நெக்ஸ்ட் டைம் கேட்க மாட்டாங்க, அப்படி ஒரு நம்பிக்கை தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு தலைப்பு கொடுத்து பண்ணியிருக்கோம், பாருங்கன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? தெளிவாக அவங்களுக்கும் புரியும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக இந்த வீடியோ. ஜொமோட்டோவில் பார்ட் டைம் ஓட்டலாமா கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பார்ட் டைம் ஓட்டலாம். எப்போ ஓட்டலாம் அப்படிங்கிற டைம் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச டைம் எப்போனாலும் ஓட்டலாம். ஓகேங்களா? எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஜொமோட்டோவில் கிக்ஸ்னு ஒன்று இருக்கும். 1 ஹவருக்கு ஒரு கிக்ஸ் கொடுப்பாங்க. பீக் ஹவர் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்போ மட்டும் 2 ஹவருக்கு ஒரு கிக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1 ஹவர் கிக்ஸ் தான், நார்மல் கிக்ஸ் தான். அந்த கிக்ஸ் நீங்கள் புக் பண்ணி ஓட்ட முச்சில் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் ஒரு ரெவன்யூ ஒன்று கொடுப்பாங்க. 140, 120, 150 அவங்க நோக்கம் போல் கொடுப்பாங்க. பட் ஆனால் வந்து அவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கால்குலேட் பண்ணால் 100 ரூபா ஓகேங்களா ஏர்ன் பண்ணலாம். 1 ஹவருக்கு 100 ரூபா ஏர்ன் பண்ணலாம். சப்போஸ் 100 ரூபாயும் கிடைக்கல ப்ரோ, 1 ஹவரில் லேட், ரெஸ்டாரண்ட் லேட் பண்ணிட்டாங்க, இந்த 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா 30 ரூபா இல்லை 40 ரூபா தான் ஏர்ன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவன் பண்ணுற மாதிரி ஆர்டர் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா கம்மியான அமௌண்ட் வந்தால் கூட, ஏர்னிங்ஸ் வந்தால் கூட, மன்னிக்கணும், ஆர்டர் வந்தால் கூட அதில் வந்து அந்த ஆர்டர் வரமுச்சில் இது டிப்ஸ் அமௌண்ட் சேர்த்து ஆட் பண்ணிடுவாங்கன்னா அந்த மாதிரி வர்ற ஆர்டரை உங்களுக்கு அசைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஜொமோட்டோ ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஜொமோட்டோ அந்த மாதிரி ஒரு டிப்ஸ் வர மாதிரி ஈவன் பண்ணி அந்த ஆர்டரை இது பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஆக மொத்தத்தில் 1 ஹவருக்கு 100 ரூபா. இந்த 1 ஹவரில் கம்மியாக ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அடுத்த 1 ஹவரில் அதுக்கு சேர்த்து ஏர்ன் பண்ணுற மாதிரி அடுத்த 1 ஹவருக்கான ஒரு 100 ரூபா ப்ளஸ் இந்த 1 ஹவரில் கிடைக்காத பேலன்ஸ் அமௌண்ட்டு கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இதுதான் உண்மை. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 ஹவருக்கு 100 ரூபா, அவ்வளோதான் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் எப்போனாலும் ஓட்டலாம். ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டைம் எந்த டைம் எடுத்தனாலும் ஓட்டலாம். டைம் பற்றி கேட்காதீங்க. உங்களுக்கு இன்சென்டிவ் வேணுமா? இன்சென்டிவ் இருக்கா கேட்டிங்களா? இன்சென்டிவ் வந்து இருக்குது. இந்த இன்சென்டிவ் வேணும்னா நீங்கள் எப்போ ஓட்டணும்னு பார்த்தீங்கன்னா பீக் டைம் தான் ஓட்டணும். இது யாருக்கு செட் ஆகும் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ஈவினிங் டைம் ஓட்டினீங்கன்னா கம்பெனி போகிறவங்க, காலேஜ் போகிறவங்களாம் முடிச்சுட்டு வந்து ஈவினிங் ஓட்டினா ஒரு இன்சென்டிவ் கிடைக்கும். இல்லை மதிய டைம் ஒரு இன்சென்டிவ் இருக்குது. அதாவது பீக் டைம் மட்டும் தான் இன்சென்டிவ் கொடுப்பாங்க. எப்போ பார்த்தீங்கன்னா மதியம் 12 to 3:30 ஓட்டினா ஒரு இன்சென்டிவ் கிடைக்கும். அந்த இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா டெய்லி அப்டேட் தான். இதுதான் ஃபிக்ஸட் இன்சென்டிவ் அப்படின்னு கிடையாது. ஓகேங்களா? பண்டிகை நாட்களில் இன்சென்டிவ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அமௌண்ட் வந்து மாறும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து 7 மணிலேருந்து 7 மணிலேருந்து இருக்குது 10:30 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டைம் நீங்கள் ஓட்டினீங்கனாலும் ஒரு இன்சென்டிவ் கொடுப்பாங்க. அதுவும் வந்து இதே மாதிரி தான் மாற்றம் எப்படி சொல்கிறது, அப்பப்போ மாறும். ஓகேங்களா? அந்த டைம் நீங்கள் ஓட்ட முச்சில் ஒரு கண்டிஷன் கொடுப்பாங்க. செல்ஃபி எடுக்கிறவங்க இருக்கும், பேக் வித் செல்ஃபி இருக்கும். இதெல்லாம் வந்து கண்டிஷன் நீங்கள் பார்த்து ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து இன்சென்டிவ் எதிர்பார்த்து ஓட்டுறவங்களுக்கு பார்ட் டைமில் ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா ஈவினிங் டைம் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இன்சென்டிவோடு எடுத்து ஓட்டிக்கலாம் ஜொமோட்டோவில். ஓகேங்களா? மதிய டைம் கண்டிப்பாக உங்களால் ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். அதாவது சாட்டர்டே சண்டே லீவாக இருந்தீங்கன்னா ஓட்டிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் இதோட டீட்டெயில். இது தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா, அதாவது வந்து நீங்கள் ஜொமோட்டோவில் பார்ட் டைம் ஓட்ட போகிறேன் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது, இன்னும் கேள்வி இருக்குன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி வைங்க, உங்களுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா? இது ரெகுலராக ஓட்டுறவங்க கண்டிப்பாக இது பண்ண தேவைப்படாது. ஸோ அவங்க நிறையவே கற்றுருப்பாங்க, நிறைய அனுபவம் இருக்கும். அதாவது புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? ஓகே, போதும்னு நினைக்கிறேன். ஓகே நண்பா, நாளை மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஜொமோட்டோ ஓட்ட நண்பர்கள் பார்ட் டைம் நீங்கள் ஓட்டும் போது உங்களுக்கு ஏதாச்சும் அனுபவம் கிடச்சிருந்துன்னா அந்த அனுபவத்தை லைட்டாக இந்த வீடியோக்கில் ஷேர் பண்ணி விடுங்க, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. ஓகேங்களா? பாய் நண்பா.